அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்களின் பிரதிபலனையே இன்று மக்கள் அனுபவிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து. මීට කලිනුත් කල්ලි කණ්ඩායම් හිටියා. හැබැයි සාමාන්‍යයෙන් පක්ෂ කාර්යාලයක් ඉස්සරහට කූ කිව්වේ. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට ආදරයක් කරන කිසිම කෙනෙක් මේ විදියට කැත විදියට හැසිරෙන්නේ නැහැ. පක්ෂ මූලස්ථානයේ අපේ පක්ෂ මහගෙදරට ඇවිල්ලා මෙතන ඉස්සරහා හු කියනකොට ඉතාමත් පැහැදිලි මෙතන තියෙන වෛරය, මෙතන තියෙන ක්‍රෝධය. ඒක ලොකල යුතු දෙයක් කියන එක අපි පිළිගන්නවා. අවාසනාවන්ත සිද්ධියක් වුණා අපි ඒක ගැන කනගාටු වෙනවා. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு புதிய உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டு அமைச்சரவையின் அனுமதியை பெற வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. அனுராதபுரம் உமாமடுவ பகுதியில் புதிய ஆயுத களஞ்சிய சாலை. முதலில் உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் எமது அவதானம். தற்போது நாட்டின் கடன் சுமை தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது. கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த பொருளாதார கொள்கையின் பிரதிபலனையே மக்களுக்கு இன்று அனுபவிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இலங்கை வணிக சபையின் வருடாந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். அவதானம், செயற்பாடு மற்றும் நிறைவேற்றல் எனும் துணைப்பொருளில் இலங்கை வணிக சபையின் 17வது மாநாடு இன்று ஆரம்பமானதுடன் நாளைய தினமும் நடைபெறவுள்ளது. 9 லட்சம் கோடி ரூபாய் நாம் கடன் செலுத்த உள்ளோம். இந்த கடனை அரசாங்கத்தினாலும் மக்களினாலும் சுமந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து விடுபடுவதற்காக நிதி முகாமைத்துவம் தொடர்பில் அரச கொள்கையில் உள்ள விடயங்களை ஆராய வேண்டும். அதேபோன்று வர்த்தக துறையினரும் நாட்டின் பொதுமக்களும் இதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டாலே எம்மால் நிமிர்ந்து நிற்கலாம். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் நாட்டின் பொருளாதார பிரச்சினை தொடர்பில் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவரதும் ஒத்துழைப்பு மற்றும் அனுசரணை தேவைப்படுகின்றது. විසඳුම් සඳහා කළ යුතු ක්‍රියාමාර්ගවලදී සෑම කෙනෙකුගේම ඊට අදාළ අනුග්‍රහය, පරිත්‍යාගශීලීභාවය, අවබෝධය ඉතාම අවශ්‍ය වෙනවා. பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அரசியல் மேடைகளில் சுவாரஸ்யமான கதைகளை கூற முடியும். அவ்வாறு சுவாரஸ்யமான கதைகளை கூறி பாதைகளில் நடந்து செல்ல முடியும். எனினும் கடந்த சில வருடங்களில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார செயற்பாடுகளின் பிரதிபலனையே இன்று மக்களுக்கு சுமக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரச கொள்கை என்ற வகையில் நாம் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். පොදු මහ ජනතාවගේ ජීවන තත්ත්වය උසස් කිරීම සඳහා ගත යුතු සියලු ක්‍රියාමාර්ග ගත යුතු වෙනවා. மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். Country seems to be on the cusp, seems to be making some headway. நிலையான அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இன்னும் 2-3 வருடங்களில் சீனா, ஜப்பான், இந்தியா, சிங்கப்பூர், கொரியா ஆகிய நாடுகளோடு சிநேகபூர்வ முறையில் உறவுகளை பேணி முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வர முடியும். அதேபோன்று அந்த நாடுகளில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். பெருந்தொகையான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த வருடம் செலவுகளை குறைப்பதன் மூலமே எமது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இந்த வருடம் வரவு செலவு திட்டத்துக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒருபோதும் இல்லாதவாறு மூலதன செலவு அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாகவே 354 பில்லியன் ரூபாவுடன் ஒரு இடத்தில் எமக்கு இருக்க வேண்டி ஏற்பட்டது. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது நோக்கமாகும். ஒரு மனிதன் மரணிக்கு முன்னர் மற்றவர்களுக்கு ஒரு பிடி அரிசி கொடுத்தால் அது மிக பெரும் புண்ணியமாகும். மரணத்து பின்னர் ஒரு மூட்டை அரிசி கொடுத்தாலும் அதில் பயனில்லை. நீங்கள் எமக்கு மரணிக்கு முன்னர் ஒரு பிடி அரிசி கொடுத்துள்ளீர்கள். அந்த அரிசியில் நாம் கூழ் குடிக்கின்றோம். பத்தலையாகம பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் உள்ள குமுறலே அது. தன் மனதில் உள்ள மகிழ்ச்சியே அந்த விவசாயி அவ்வாறு வெளியிட்டார். அன்று கண்ணீர் விடுத்த மக்கள் இன்று ஓரளவு மன நிம்மதி அடைந்திருக்கின்றார்கள். அந்த மகிழ்ச்சி எது தொடர்பானது? மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம்
ஹம்மாந்தோட்டை பத்தலையாகம கெலியாபுர கிராமத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் ஊடாக பத்தலையாகம கிராமத்தில் யானைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வேலி அமைக்கும் திட்டம் இன்று ஆரம்பமானது. காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்தும் பல வருடங்களாக அச்சத்துடன் வாழ்ந்தனர். அதற்கு தீர்வு வழங்கும் வகையில் இன்று இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முன்னின்று செயற்படுவோம் என்று அன்று உங்களுக்கு உறுதி வழங்கினோம். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் யானைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான பாதுகாப்பு வேலையை நாம் அமைத்து தருவோம். திணைக்களம் என்ற வகையில் அதிக வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம். நியூஸ் பஸ்ட் நிறுவனம் விடுத்த வேண்டுகோளின்படி இதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்கும் வகையில் சிரச ஊடக வலையமைப்பு மேற்கொள்ளும் இந்த பணிக்காக அரசு அதிகாரி என்ற வகையில் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். உங்கள் வாழ்க்கை உண்மையில் நமது வாழ்க்கையின் ஒரு பங்காக மாறிவிட்டது. உங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக கம்மத்த சவி என்ற திட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு நாம் முற்படுகின்றோம். சிறிய சிறிய விடயங்களாக திட்டங்களை ஆரம்பித்து நாம் முன்னோக்கி பயணிப்போம். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதே எமது தேவையாக உள்ளது. அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். பத்தலையாகம கமத்த சவி அமைப்பின் தலைவர் சரத் பத்ரனவும் இங்கு கருத்து தெரிவித்தார். அன்று தமது பிரச்சினைகளை தீர்த்து தருமாறு எம்மிடம் கோரியவர்கள் இன்று ஓரளவு மன நிம்மதி அடைந்துள்ளனர். மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 14வது நாள். குன்றும் குழியுமான பாதைகளில் நகரத்தை நோக்கி பயணிக்கும் மக்கள், குடிநீரின்றி தாகத்துடன் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமத்திற்குள் நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் காட்டு யானைகளிடமிருந்து மீட்க கோரும் கிராமவாசிகள், மாட மாளிகைகளின்றி நிழல் தரும் குடில்களுக்காய் ஏங்கும் மக்கள், மகிழ்ச்சிக்கு பதிலாக துன்பத்தையே உரித்துடையதாக்கி புன்னகைக்கு பதிலாக கண்ணீரையே வாழ்வாக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை என்றும் போல் இன்றும், இன்று போல் நாளையும் நாம் மாற்றிடுவோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் என்றும் உங்களுடன். பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேஷியாவுக்கான விஜயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்தோனேஷியாவில் நடைபெறும் 12வது உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கலந்து கொண்டிருந்தார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா மாநாட்டு நிலையத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஹாங்காங்கிலிருந்து சிங்கப்பூர் ஊடான துபாய் வரையான வர்த்தக சங்கிலியில் மற்றொரு இணைப்பு ஏற்பட்டுள்ளது. கட்டுநாயக்க மற்றும் மத்தளை சர்வதேச விமான நிலையங்கள், கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களின் ஊடாக இது மேலும் பலப்படுத்தப்படுகின்றது. நமது அரசாங்கம் தற்போது திருகோணமலை பொருளாதார அபிவிருத்தி திட்டம் ஒன்றை தயாரித்து சிங்கப்பூரின் சுபானா ஜூரோங் நிறுவனத்துடன் உடன்படிக்கையொன்றை கைச்சாத்திட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் இந்திய அரசாங்கத்துடனான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை பூரணப்படுத்துவதற்கு எண்ணியுள்ளோம். அடுத்த வருடம் சீன நிறுவனம் ஒன்றுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையொன்றை பூரணப்படுத்த எண்ணியுள்ளோம். சிங்கப்பூருடன் விரைவில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையொன்றை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கை மற்றும் ஜப்பானுடன் நெருங்கிய பொருளாதார உடன்படிக்கையொன்றை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். அத்துடன் தெற்காசியாவில் உள்ள எமது அயல் நாடுகளுடனான வர்த்தக உடன்படிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். வங்காள விரிகுடாவை அண்மித்துள்ள இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய தெற்காசிய நாடுகளுடனும் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம்.
தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போராளிகளுக்கு ரசாயன ஊசி ஏற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடாத்த முடியும் என அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன இதனை குறிப்பிட்டார். சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு ரசாயன உணவுகளை தந்திருக்கிறாங்கன்றது எங்களுக்கே விளங்குது. நான் எல்லாம் 100 கிலோ தூக்கி எத்தனை மீட்டர் ஓடுற எனக்கு இன்றைக்கு ஒரு பொருளை தூக்கி இல்லைன்னா கண் பார்வை குறையுது. எல்லாமே எங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் விளங்குது. ஏன் தடுப்பு மருந்து முழு பேருங்க ஏற்றினவங்க ஊசியை கொண்டு வந்து போடுவாங்க. என்ன தடுப்புக்காக ஏற்றினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உடனே ஏற்றினோட உடனே ஒரு போராளி உடனே அதுலேயே சரி அண்டை பின்னிறமே இறந்துட்டான். அங்க என்னென்ன நடந்ததுன்ற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். එහෙම වාර්තාවක් නැහැ. එහෙම එකක් ඒගොල්ලෝ කියනවා නම් අපිට ඒගොල්ලන්ව ටෙස්ට් කරන්න හැකියි. இலங்கையில் சிறந்த சுகாதார சேவை முறை ஒன்று உள்ளதாக சர்வதேசமும் ஏற்றுக்கொள்கின்றது. இங்கு முடியாத ஒன்றிற்கே சர்வதேசத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு பரிசோதிக்க முடியுமா என்பதை நாம் முதலில் பார்ப்போம். அவர்கள் வெளியில் வந்து நீண்ட காலத்தின் பின்னரே தற்போது இதனை கூறுகின்றனர். அவர்களை அழைத்து பரிசோதிப்போம். இது சர்வ மதங்களை கொண்ட ஒரு நாடு. பிரதானமாக பௌத்த சூழலை கொண்டது. ராணுவம் மிருகங்களுக்காவது நஞ்சு கொடுப்பதில்லை, மிருகங்களுக்காவது அவ்வாறு செய்வதில்லை. அதனை முற்றாக நிராகரிக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் தமிழினின் புத்தகத்தை வாசித்தால் அவர் அது குறித்து ஏதாவது சமிங்கியாவது வழங்கியிருப்பார் அல்லவா? அங்கு இடம்பெற்ற அனைத்து விடயங்களையும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ඉතින් එයාගේ ස්වාම පුරුෂයනේ ඇවිල්ලා පබ්ලිෂ් කරේ. එයා ලියපු එක නෙවෙයි කියලා. ඒක පුදුම කතාවක්. ඒක පුදුම වැඩ. හැමදෙතුමනේ අර සංහිඳියාවේ ක්‍රියාවලිය ඉතා සාර්ථකව ගමන්. அமைச்சரே, நல்லிணக்க செயற்பாடுகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கும் போது பல்வேறு தரப்பினரால் இவ்வாறான அழுத்தங்கள் எழுகின்றன. இதற்கு உங்களது ஒத்துழைப்பும் அவசியம். அரசாங்கத்தினால் அல்லது முப்படையினரால் இதனை செய்ய முடியாது. இவ்வாறான இடம்பெறும் சிற்சில பிரச்சனைகளின் போது அது தொடர்பிலான உண்மையான விடயங்களை உலகிற்கு எடுத்து கூறுங்கள். இதுபோன்ற ஒரு செய்தியை நான் முதல் தடவையாக கேட்டேன். யுத்தம் இடம்பெற்ற 30 வருட காலத்தில் அவ்வாறான ஒரு செய்தி வெளியாகவில்லை. அமைச்சர் கூறியதை போன்று 7 வருடங்களின் பின்னர் இவ்வாறான கதைகள் வெளியாகின்றன. அவ்வாறு ஏதும் இடம்பெற்றதில்லை. அதனை முழுமையாக நிராகரிக்கின்றேன். கொழும்பு துறைமுக நகர திட்டம் கடந்த காலங்களில் பிரதான தலைப்பாக அமைந்திருந்தது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு புதிய உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதிக்க வேண்டும் என இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன இன்று தெரிவித்தார். கேபினட் பத்திரிகா 4ක් ඊයේ සම්මත කරා. துறைமுக நகர திட்டம் தொடர்பில் நேற்று 4 அமைச்சரவை பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அது தொடர்பான உடன்படிக்கை மற்றும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பில் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எமது நாட்டின் நிலப்பரப்பு தொடர்பில் இந்த விவகாரத்தின் போது அதிகம் பேசப்பட்டது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. எனவே அந்த நிலப்பரப்பை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆகவே தற்போது அந்த நிலப்பரப்பு முழுமையாக அரசாங்கத்திற்கு சொந்தமானது. දැන් ශ්‍රී ලංකා ආණ්ඩුවට මේක සම්පූර්ණ භූමිය අයිති. இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்த காலத்திற்காக குறித்த நிறுவனத்திற்கு இழப்பீடு வழங்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். මේ ව්‍යාපෘතිය ආරම්භක දිනේ සිට ප්‍රමාද කරන හැම இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து தாமதமடைந்த அனைத்து மாதங்களுக்கும் நாம் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும். குறிப்பாக இதுவரை கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. அதன்படி அந்த நிதியை கழித்து 2 ஹெக்டேர் பூமியில் அவர்கள் நிர்மாணிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் இடையில் ஆப்ஷோர் நகரங்கள் எதுவும் இல்லை. கடந்த அரசாங்கத்தின் போது இந்த நிலப்பரப்பு முழுமையாக சீன அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை அபிவிருத்தி செய்தல் அல்லது புனர்நிர்மாணம் செய்தல் என்பவற்றை இலங்கை அரசாங்கமே மேற்கொள்ள வேண்டும். எனினும் தற்போது இந்த உடன்படிக்கை மாற்றப்பட்டுள்ளது. நாம் 2 துறைமுகங்களை அபிவிருத்தி செய்கின்றோம். அந்த அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த அளவு தடைகள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அது தொடர்பான உடன்படிக்கை மௌனத்திருந்த சந்தர்ப்பத்தில் தற்போது மற்றொரு உடன்படிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றாடல் தொடர்பில் முன்னைய உடன்படிக்கையில் 42 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. எனினும் தற்போது சுற்றாடல் தொடர்பில் 70 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே அமைச்சரவையில் இந்த அமைச்சரவை பத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பின்னர் புதிய உடன்படிக்கையில் கைச்சாத்திட வேண்டும். සාමාන්‍ය ක්‍රමාද ඊට පස්සේ ගිවිසුම් අත්සන් කරා. නව ගිවිසුමක් අත්සන් කරා.
தகவல் அறியும் சட்டம் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதில் சபாநாயகர் கைச்சாத்திட்டுள்ளார். சபாநாயகர் நேற்று அதில் கைச்சாத்திட்டார். அவர் வெளிநாடு சென்றிருந்தமையால் இந்த நடவடிக்கை சற்று தாமதமாகியது. நேற்று சபாநாயகர் கைச்சாத்திட்டமையால் அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும். 6 மாதங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல்வேறு இடங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள முப்படையினரின் ஆயுதங்களை மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியொன்றில் களஞ்சியப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அனுராதபுரம் ஒமாமடுவ பகுதியில் அந்த களஞ்சி சாலையை அமைப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ முகாம்களில் உள்ள தோட்டாக்கள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைந்த பகுதியில் களஞ்சியப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. ஆயுதங்களை எங்கு கொண்டு செல்ல உள்ளோம், எங்கு களஞ்சியப்படுத்தப்பட உள்ளோம் என்பது தொடர்பில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எம்மால் கூற முடியாது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சு மிகவும் கவனமாக செயற்படுகின்றது. இன்று ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தாமதமாக சென்ற பரீட்சை நிலையம் ஒன்றுக்கு பொறுப்பான அதிகாரியின் சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்தார். அவர் தாமதமாக பரீட்சை நிலையத்துக்கு சமூகம் அளித்தமையினால் கம்பஹா ஹேனேகம மகாவித்யாலயத்தில் உயர்தர பரீட்சையை ஆரம்பிப்பதில் 1 மணித்தியாலம் தாமதம் ஏற்பட்டது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமானது. கம்பஹா ஹேனேகம மத்திய மகா வித்தியாலயத்தின் பரீட்சை நிலையத்திற்கான பொறுப்பதிகாரி தாமதமாகி சமூகம் அளித்தமையினால் காலை 8:30க்கு ஆரம்பமாகவிருந்த இன்றைய பரீட்சை 9:30க்கே ஆரம்பமானது. இதுகுறித்து பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமாரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தாமதமான 1 மணித்தியாலத்தை மீண்டும் மாணவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் 3,15,000 மாணவர்கள் தோற்றுவதுடன் அவர்களில் 2,40,991 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளாவர். பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் கைக்கடிகாரம் மற்றும் லெத்ரனியல் உபகரணங்களை வைத்திருந்தால் அவர்களுக்கு 5 வருட பரீட்சை தடை விதிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுவன் ஒருவனை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையிலும் அமைதியற்ற முறையிலும் செயற்பட்டமை மற்றும் கூக்குரலிட்டமை தொடர்பில் இரகசிய போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சந்திம வீரக்கோடி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார். මේ බලන්න මේ පොඩි දරුවෙක් இந்த சிறுவனை பாருங்கள். 8 வயதான இந்த சிறுவனுக்கு கூறுமாறு கூறுகின்றனர். நாட்டை பாதுகாத்தவருக்கு நாமும் அன்பு செலுத்துகின்றோம், அதில் பிரச்சனை இல்லை. எனினும் இன்று எமது கலாச்சாரத்துக்கு என்ன நடந்துள்ளது? මේ අපේ සංස්කෘතියට මොකද්ද මේ කරන්නේ? පොඩි දරුවෙක් දාලා சிறுவனை பயன்படுத்தி இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். அரசியல்வாதி என்ற வகையில் நாமும் ஊர்வலங்களில் செல்கின்றோம், நாமும் பேரணிகளில் கலந்து கொண்டுள்ளோம். எனினும் இது என்ன பாத யாத்திரை? இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளை மதிக்கும் உறுப்பினர்களாக அல்லது நாட்டை நேசிக்கும் உறுப்பினர்களாக நாம் இவர்களை காணவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் குரோத மனப்பாங்குடன் இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றது. நேற்று அவர்கள் உளையிட்டனர். அது குறித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பீர்களா? அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களாக இருந்தால் கட்டாயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் கூறும் அவர்கள் உண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அல்ல. பிதிர்க்கடன் செலுத்த உகந்த நாளாக இந்துக்களால் போற்றப்படுகின்ற ஆடி அமாவாசை தினம் இன்றாகும். இம்முறை ஆடி அமாவாசை தினத்தன்று ஆடிப்பெருக்கு திருநாளும் குரு பேச்சியும் அமைந்துள்ளமையினால் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் இடம்பெற்றன. இறைவனடி சேர்ந்த தந்தையின் ஆத்மாவுக்கு பிதிர்க்கடன் செலுத்துவதற்கு உகந்த ஆடி அமாவாசை தினம் இன்றாகும். விரதமிருந்து இன்று காலை முதல் புனித தீர்த்தங்களில் தீர்த்தமாடிய பக்தர்கள் அந்தணர்கள் ஊடாக பவித்திரம் அணிந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து ஆன்மாவுக்கு பிதிர்க்கடன் செலுத்தினர்.
பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலீஸ்வரம் திருத்தலத்தில் இம்முறையும் பெருந்திரளானவர்கள் தீர்த்தமாடி பிதிர்க்கடன் செலுத்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இன்றும் பெருந்திரளானவர்கள் கீரிமலை புண்ணிய தீர்த்தத்தில் தீர்த்தமாடி நகுலீஸ்வர பெருமானை வழிபட்டனர். கொழும்பு காக்கித்தீவு சங்கமத்தில் பெருந்திரளானவர்கள் பிதிர்க்கடன் செலுத்தி தானம் வழங்கினர். தலைநகரில் அமைந்துள்ள கோயில்களிலும் பெருந்திரளான பக்தர்கள் விளக்கேற்றி அமரத்துவம் அடைந்த தந்தை மற்றும் மூதாதையரின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்தனர். மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலய மகோத்சவத்தில் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து மாமாங்கு பிள்ளையார் தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளியதோடு அங்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் இடம்பெற்றன. பின்னர் எம்பெருமானுடன் பக்தர்களும் தீர்த்தமாடினர். கீரிமலை புண்ணிய தீர்த்தத்தின் மகிமை அறியாதவர்கள் மீன்பிடி துறைமுகம் அமைக்க முயற்சிக்கின்றமை சினத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கீரிமலையில் நடைபெற்ற நீர்த்தா நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். அகில இலங்கை இந்துவா மன்றத்தின் அனுசரணையில் நீத்தார் நினைவு நிகழ்வு கீரிமலை சிவபூமி மடத்தில் நடைபெற்றது. கல்வி ராஜாங்க அமைச்சர் வி. ராதாகிருஷ்ணன், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கீரிமலை புண்ணிய தீர்த்தத்தின் மகிமை பற்றியும் இப்பிரதேசத்தின் புனிதம் பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எமது மத்திய அரசின் அரசியல் தலைவர்கள் இங்கு மீன்பிடி துறைமுகத்தை அமைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவது எமக்கு சினத்தை ஏற்படுத்துகின்றது. இலங்கையின் மிக பிரபல்யமானதும் இயற்கை துறைமுகமாகிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை தமது தேவைக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் கபட நோக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களை வேறு இடத்தில் மீள்குடியேற்றம் செய்வதற்கும் அவர்களுக்கான வாழ்வாதார செயல்பாடான மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்கு பேரளவில் ஒரு துறைமுகம் அமைத்துக் கொடுக்க வேண்டியுமே மத்திய அரசு எதுவித கலந்துரையாடல்களோ அல்லது சமூகம் சார் விழிப்புணர்வுகளோ அற்ற நிலையில் கீரிமலை பிரதேசத்தை மீன்பிடி துறைமுகமாக மாற்ற முயன்றுள்ளது. இச்செயல் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஏனைய மதத்தவர்களை கூட வெறுப்பூட்டக்கூடிய ஒரு செயல்பாடாக அமைந்திருப்பது இங்கு பேசப்பானது. எம்மவர்களில் சிலர் தொலைக்காட்சிகளின் ஊடாக ஒப்புக்கு மாரடிக்க முயல்வது வேதனைக்குரியது. புனிதம் கிரிதம் என பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இப்பகுதியில் குடியேற்றப்படுகின்ற மக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஒரு மீன்பிடி துறைமுகம் அவசியம். எனவே கீரிமலை மீன்பிடி துறைமுகம் எதுவித மறுதளிப்புகளுமின்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு மிக கீழ்த்தரமான அறைகூவல் ஒளிபரப்பு 2 நாட்களுக்கு முன் தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்பட்டது என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. மக்களோடு மக்களாக வாழாதவர்கள் இப்பேற்பட்ட பாரிய தவறுகளை செய்கின்றார்கள். தனிப்பட்ட அல்லது அரசியல் காரணங்களுக்காக தமது மக்களையே விலைபேச துணிகின்றார்கள். கீரிமலை பிரதேசத்தில் மீன்பிடி துறைமுகம் ஒன்றை அமைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும். இதனையடுத்து கீரிமலை இறங்குதுறையில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகத்தை வடமாகாண முதலமைச்சர் பார்வையிட்டார். முல்லைத்தீவில் நாளை இடம்பெறவுள்ளதாக கூறப்படும் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை தொடர்பில் முதலமைச்சரிடம் இதன்போது வினவப்பட்டது. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நாங்கள் நினைப்பது போன்று இன்று நினைத்து நாளைக்கு வேலையை செய்யக்கூடிய அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்படவில்லை. பலருடைய அனுமதியையும் அவர்களுடைய ஏற்பையும் நாங்கள் பெற்றதன் பின்னர் தான் எதையும் செய்ய முடியும். நீங்கள் அவசரப்பட்டால் நான் என்ன செய்கிறது? நாங்கள் எந்த வேலையையும் நாங்கள் புறக்கணிக்கவோ அல்லது நிறுத்தவோ இல்லை, செய்து கொண்டு போகின்றோம். தாமதம் ஏற்படுகின்றது. தாமதத்துக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பலவிதமான சூழல் காரணங்கள் அதற்கு காரணமாக அமைந்திருப்பதால் இவ்வாறு நடைபெறுகின்றன. இதேவேளை அகில இலங்கை சைவ மகா சபையினால் இறங்குதுறைக்கு அருகாமையில் சைவ அடையாளங்களை பேணும் நோக்கில் சிவலிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கீரிமலைக்கு வரும் அடியார்கள் தமது கைகளாலேயே புனித தீர்த்தத்தினை சிவனுக்கு ஸ்தாபனை செய்யும் வகையில் இந்த சிவலிங்கம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பிரதேசத்திலே கடற்படையினர் ஒரு இறங்குதுறை ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த இறங்குதுறை இந்த இடத்திலே அமைப்பதற்கு பொருத்தமற்றது. இந்த பிரதேசம்
ஒரு இந்துக்களுடைய புனிதமான பிரதேசம். நீண்ட காலமாக சைவ மக்கள் இந்த நகுலேஸ்வரர் பெருமானை வந்து தரிசிப்பதும் இங்கே சித்தர்கள் வாழ்ந்த இந்த பாரம்பரிய சித்தர் பீடம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசத்தின் நம்முடைய தொன்மைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுதான் நாங்கள் இதிலே இந்த ஆலயத்தை, இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். இந்த இறங்குதுறையை நாங்கள் இந்த இடத்திலே அமைக்க வேண்டாம் என்று கௌரவ ஜனாதிபதியை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அகில இலங்கை சைவ மகாசபை ஊடாக நாங்கள் அந்த கோரிக்கை கடிதத்தை கௌரவ ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். நாட்டினுடைய கௌரவ பிரதமரையும் ஏனைய பெருமக்களையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய இந்த சைவ மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த இறங்குதுறையை வேறு இடத்துக்கு மாற்றி அல்லது ஒரு மாற்று தீர்வை காணுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வு இன்றும் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை செயலணியின் அமர்வு இடம்பெற்றது. இதுல முரண்பாடு என்னன்னு சொன்னால், இப்ப அவியலிட்ட தஞ்சம் அடைஞ்ச பிள்ளைக்கு அவியல் அதை மரபு கூறையிலாது. அவியல் ராணுவம் தான் சுட்டாண்டதை நாங்க உறுதிப்படுத்துறோம். வீட்டு திட்டம் வந்து கூடத்தில் எங்கள்கிட்ட பேர் வரையில தம்பி வந்த பிறகு நியாயமான ஊழல், இந்த வீட்டு திட்டத்தில் கடுமையான ஊழல் நான் நேரடியாக நிரூபி ஒப்பிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறேன். கொண்டு போய் இப்போ நீங்கள் வந்தால் கூட கொட்டி கொட்டி காட்டுவேன். உள்ள குட்டியோடு இருக்கிறவங்களுக்கு இன்னமும் நிரந்தர வீடு வரையில. அதே வீட்டுக்காரருக்கு இப்போ தற்காலிக வீடே கொடுக்கல 2 வருஷம். ஆனால் கிராம பக்கம் எதுவுமே சென்றடைகிறதில்லைங்கிற உண்மை உங்களுக்கும் தெரியாது. இப்போ 4-5 வருஷம் ஆகுது. சொப்பின் பே கூட அந்த ஐயா சொன்ன மாதிரி சொப்பின் பே கூட இந்த முள்ளியாவில் போய் இதுக்குள்ள இந்த கடலுக்குள்ளால போல தண்ணியில தான் வந்தோம் பிள்ளைகளையும் கொண்டு. வீட்டுகளோ உடைஞ்சதோ எடுத்து நாங்கள் கூடாரமாக அமைச்சு நனையாமல் இருந்தால் அவைக்கு வீடு இல்லை. நீங்க நனையாம இருக்கிறீங்க. நான் என்ன கஷ்டப்பட்டு நான் நனையாம இருக்கிறேங்கிறத அவரை யோசிக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, இடம்பெயர்ந்து போனவைக்கு வீட்டு திட்டம், இடம்பெயர்ந்து போனவைக்கு வீட்டு திட்டம் கொடுத்துருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா இடம்பெயராதவங்களுக்கு தான் கல்வி கொடுத்துருக்கு. இதேவேளை கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகத்திலும் நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணியின் அமர்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும். அந்த சட்டத்துக்கு இல்லாமல் சாதாரண சட்டத்துக்கு எல்லா விதமான குற்றங்களும் விசாரிக்கப்படும். அந்த சட்டம் இனி தேவையில்லை. இந்த போராளிகளுடைய விடுதலை அல்லது அரசியல் கைதிகளுடைய விடுதலையை துரிதப்படுத்தி இதற்கு நல்லிணக்கம் என்பதனுடைய ஆணிவேராக அதுவே இருக்க வேண்டும். நாங்கள் விட்டு வந்த சொத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டன. இருக்கின்ற சொத்துக்களையாவது சென்று பார்வையிட்டு அதை பராமரிப்போம் என்று நாங்கள் எடுத்த முயற்சியில் அத்தனையும் தோல்வி அடைந்தது. ஆகவே எங்களிடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். சுதந்திரத்துக்கு பின் நாங்கள் 2 சமூகமும் சரியாக சமத்துவமோடு இருந்திருந்தால் நாங்கள் இன்று இந்த பிரச்சனையை நாங்கள் விரும்பி ஏற்றவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டுதான் நாங்கள் இந்த இழப்புகளை சந்தித்து இன்று கைதிகளாகவும் அனாதைகளாகவும் யாருமற்றவர்களாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து எமக்கு நீதி வழங்கும் என்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். போதை பொருளுக்கும் அடிமையாக்கப்பட்டு திட்டமிட்ட குடியேற்றையும் செய்யப்பட்டு நாங்கள் இன்று அனாதரவாக நிற்கின்றோம். ஆகவே இது நல்லிணக்கத்திற்கு நாங்கள் நல்லிணத்திற்கு போவதா, இதை திட்டமிட்டு செய்தவர்கள் எம்மோடு நல்லிணத்திற்கு வருவதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே தான் இவர்கள் மத்தியிலே நாங்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். எங்களுடைய உடம்பிறப்புகள் தான். நாங்கள் இங்கே 3 சமூகம் நன்றபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். அவர்கள் மேலோங்கி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது நாங்கள் எமது உரிமைகளை இழந்த பொழுது இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். முதல் கட்டமாக காணாமல் போனோர் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொண்டு வர செயலணி ஆனது சர்வதேச விசாரணை முறைப்படி அந்த விசாரணை செயலணி அமைக்கப்பட வேணும். கடந்த கால பகுதிகளில் ரவிராஜ் செம்மணி படுகொலை, ஆக்ஷன் ஃபார்ம் மூதூர் படுகொலை இன்றைக்கு 10 ஆண்டுகள். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ், ஜோசப் பிரகாசிங்கம் அவர்களோட வழக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுகளெல்லாம். உலகின் பல நாடுகள் தற்பொழுது பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கியிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இலங்கையர்கள் பலர் தொழிலை இழந்துள்ளதாக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அஸ்மித் தாசீம் தெரிவித்தார். எனவே சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்கு செல்வோர் தாம் செல்லும் நிறுவனங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். நீங்களும் சவுதி அரேபியாவுக்கு தொழிலுக்கு செல்வதற்கும் எண்ணம் உங்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கு செல்ல முன்னர் கட்டாயமாக அந்த நிறுவனங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சவுதி அரேபியாவில் பல நிறுவனங்கள் குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றன. எனவே இவை அனைத்துக்கும் பதிலை வழங்கும் வகையில் இரவு 10:45 பிரதான செய்தி நாங்கள் விசேட தொகுப்பொன்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். இரவு 10:45 பிரதான செய்தி. வணக்கம்.